வணக்கம் நண்பர்களே, ஆன்மீக தலங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு உச்சிநாதர் திருக்கோயில். இத்தலம் கடலூர் மாவட்டம் சிவபுரி என்ற ஊரில் அமைந்துள்ளது. இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 3வது தேவார தலமாகும். கிழக்கு பார்த்த 5 நிலை ராஜகோபுரம், ஒரு பிரகாரம். சிவபெருமான் கிழக்கு பார்த்தும் அம்மன் தெற்கு நோக்கியும் அருளுகின்றனர். சிவபெருமான் அகத்தியருக்கு காட்சி தந்த தலங்களில் இதுவும் ஒன்று. சிவலிங்கத்தின் பின்புறம் சிவ பார்வதி திருமண கோலத்தில் அருளுகின்றனர். சம்பந்தர் சிதம்பரத்தில் தங்கியிருந்த காலத்தில் தினமும் இத்தலம் வந்து தரிசனம் செய்துள்ளார். சிதம்பரம் நகருக்குட்பட்ட ஒரு பகுதியில் நெல் வயல்கள் அதிகம் இருந்தன. அப்பகுதி திருநெல்வாயில் என அழைக்கப்பட்டது. தற்போது சிவபுரி எனப்படுகிறது. இங்குதான் கோயில் அமைந்துள்ளது. சக்தியிடம் ஞானப்பால் அருந்திய ஞான சம்பந்தருக்கு இறைவன் உணவு அளித்த தலம் இது. திருஞான சம்பந்தர் சீர்காழியில் வசித்த சிவபாத இருதயர் பகவதி அம்மையார் தம்பதியரின் மகனாக அவதரித்தார். தனது 3ஆம் வயதில் தந்தையுடன் சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு வந்தார். தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வைத்துவிட்டு தான் மட்டும் நீராட சென்றார். அப்பொழுது சம்பந்தருக்கு பசி ஏற்பட அம்மா அப்பா என அழுதார். இவரது அழுகுரல் கேட்ட சிவன் பார்வதியை நோக்கி குழந்தைக்கு பால் கொடுக்குமாறு கூறினார். அதன்படி சிவனுடன் சம்பந்தருக்கு தரிசனம் தந்து மெய்ஞானம் கலந்த பாலை புகட்டினாள் அம்பிகை. பசி தீர்ந்த சம்பந்தர் வாயில் பால் வழியன் அமர்ந்து விட்டார். குளித்துவிட்டு வந்த தந்தை, பால் கொடுத்தது யார்? யாராவது ஏதாவது கொடுத்தால் வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா? அபச்சாரம் செய்துவிட்டாயே என சொல்லி குச்சியால் சம்பந்தரை அடிக்க கையை ஓங்கினார். சிவபார்வதி தரிசனம் தந்த திசையை நோக்கி கையை நீட்டிய சம்பந்தர் தோடுடைய செவியன் என்ற பதிகம் பாடினார். தன் குழந்தைக்கு அம்பாலே பால் ஊட்டியது அறிந்து பரவசப்பட்டார் சிவபாதர். சம்பந்தருக்கு 12 வயதில் திருமணம் நிச்சயமானது. மணமகள், உறவினர் மற்றும் சிவனடியார்கள் 63 பேருடன் சிதம்பரத்திலிருந்து ஆச்சாள்புரம் சிவன் கோயிலுக்கு அவர் சென்றார்.